ஹாய் ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். சூப்பர். எதுக்காக அப்படின்னா இவனுக்கு ஒரு மொட்டை, எனக்கு ஒரு மொட்டை, எங்க அப்பாவுக்கு ஒரு மொட்டை, எங்க மாமாவுக்கு ஒரு மொட்டை, அப்புறம் எங்க அக்கா பொண்ணுக்கு ஒரு மொட்டை. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆறு மொட்டையா? 5 மொட்டை, 7 மொட்டை. 7 மொட்டை, 7 ஒரு பூமுடி எடுக்கிறதுல இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. எல்லாம் காது குத்துறதும் இருக்கு. ஆமா, இது காது குத்துறதும். சோ அதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு தான் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா. இப்போ இவரை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல, குஷி ஆயிட்டாரு. இல்ல தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்துருச்சா? தூக்கம் வந்துருச்சு. முத்த குத்துறா பாக்க. அப்பா அப்பா அம்மாக்கு முத்த குத்துரு. இப்போ வந்து ட்ரெயின் ஏறிட்டு அங்கிருந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணல. ஃபர்ஸ்ட் கேப் ஏறணும். ஆமா, ஃபர்ஸ்ட் கேப் ஏறிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எக்மோர் போயிட்டு ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஏறிட்டு திருவாரூர் போகணும். திருவாரூர் போயிட்டு அங்கிருந்து வேளாங்கண்ணி பஸ்ஸை பிடிக்கணும். வேளாங்கண்ணில போய் இறங்கணும். இதுதான் அடுத்த கான்செப்ட். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சோ என்னோட சேர்ந்து நீங்களும் அப்படியே டிராவல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்துடும். இந்த ஃபேக்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதாவது என் ஒய்ஃபோட அக்கா, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க குழந்தை, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மாமனார் மாமியார் எல்லாரும், எங்க அம்மா அப்பா அக்கா எல்லாரும் வந்து திருப்பூர்ல இருந்து அங்கிருந்து வந்துடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயினில் ஏறிட்டு அதுல இருந்து கண்டினியூ பண்றோம். இங்க பாரு சஞ்சனாவை மறைச்சிட்டீங்க. அவரா ஹாய் சொல்லு. சஞ்சனா ஹாய் சொல்லிடு. ஹாய். இது நல்லா இருக்கு. போங்க, டாடா பை பை. தண்ணி गाड़ी नंबर 1 2 6 6 உள்ள அப்படியே உள்ள போங்க. ட்ரெயினே கிளம்பல, அதுக்குள்ள பர்ச்சேசிங்க. பசிக்குதுனா சோறு இருக்கு. இந்த ட்ரெயினை வாங்கிட்டு போய் சேல் பண்ணலாம்னு இருக்கேன் ட்ரெயினுக்குள்ள. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஒரு வழியா வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு. வந்து ரூமும் எடுத்தாச்சு. லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால எந்த வீடியோ எடுக்க முடியல சரியா. ட்ரெயின்ல எடுக்க முடியல, கார் இப்போ எடுத்துட்டு முடியல. ஆனா உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னா காருக்காரங்க நேர்மையா இருந்தாங்க. ஆக்சுவலா நாங்க என்ன நினைச்சோம்னா கார் வந்து அங்கிருந்து திருவாரூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு மினிமமாவே. ஒரு 44 கிலோமீட்டர் இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 4000 5000 நினைச்சேன். நான் நினைச்சது கார் எடுத்தோம்னா அப்படின்னு நினைச்சிட்டு சரி கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். இருந்தாலும் சரி அப்பா இருக்காரு, அதுமாதிரி உங்களுடைய அப்பா இருக்காரு அப்படின்றதுனால சரி அவரால் முடியாது அப்படின்றதுனால பஸ்ல ஏற்றி இறக்க முடியாதுன்றதுனால ரொம்ப வயசானதுனால சரி ஓகே சொல்லிட்டு கார் எடுக்கலாம். போய் கார் கேட்டு பார்ப்போம், பரவாயில்ல செலவானாலும் பரவாயில்ல, ஒரு 3000 பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கலான்னு போனேன். ஓகேவா, வேற வழி இல்லையேன்ட்டு. ஆனா ஒரு நல்ல அந்த மனுஷன் அவர் என்ன சொன்னார்னா காருக்கு வெறும் 1500 தான்ப்பா. அப்பெல்லாம் யாரும் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. ஆனா மொத்தம் 17 பேர் போனோம் அந்த கார்ல. 17 பேர் குழந்தைங்க எல்லாம் சேர்த்து 17 பேர் போனோம். 1000 ரூபாய் தான் 1400 ரூபாய் கேட்டாங்க. அது ஒரு இந்த பெரிய கார், ஒரு இந்த 10 12 பேர் சீட்டு உள்ள கார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கார் நல்ல பெரிய காரு.
1500 தான் கேட்டார். அவர் வந்துட்டு அழகாக நீட்டாக இறக்கிட்டு திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் போகிறப்ப கால் பண்ணுங்க, அவரே வந்து கூட்டு போகிறார். ஸோ அதனால் நீங்கள் எப்போனா வேளாங்கண்ணிக்கு வரீங்க அப்படின்னா திருவாரூர் ரூட் மூலமாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி வந்தாலும் ஓகே தான், நீங்கள் கால் பண்ணி அதே மாதிரி அவரே அட்வைஸும் பண்ணார். வேளாங்கண்ணி வந்தோடனையும் வந்து இந்த ரூம் வந்து நீங்களே போய் பாருங்க, புரோக்கரை வந்து போய் பார்க்காதீங்க அப்படின்னாரு. அந்த விஷயமும் சூப்பராக பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்களே ரூம் சர்ச் பண்ணோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரூம் கிடைச்சிச்சு. கம்மியான அமௌண்ட்ல கிடைச்சிருக்கு. இது சீசன் டைம் இல்லாதனால கம்மியான அமௌண்ட்டாக இருக்கு. சீசன் டைம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு சத்தியமாக சொல்ல அது யூகிக்கவே முடியாது. ஆமா, ஓகேங்களா? இப்போ நாங்க இருக்க ரூம் வந்து ஏசி ரூம் தான். ஏசி ரூமுக்கு 1500 ரூபா. 24 ஹவர்ஸ்க்கு 1500 ரூபாய். நாளைக்கு 8 மணி இருக்கும். அதனால வந்து எப்போதும் பாதி டே இருந்தாலும் அதே அமௌண்ட் தான் கொடுக்கணும்ட்டாங்க. பாதி அமௌண்ட்லாம் கொடுக்க கூடாதுட்டாங்க. பரவாயில்ல தான், ஓகே தான், ஒர்த்து தான். ஓகே தான். ஆமா, அந்த டைம்ல. சரி, ஓகே, அவ்வளவுதான். இதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்து வந்து பிரியாணி கூட்டு போயிட்டு அவனை திருப்பி பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவன் போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்துட்டு நைட் வந்து கடைக்கு போயிட்டு மீன், இறா, நண்டு, சொரா எல்லாம் வாங்கிட்டு இங்கே நாங்க சமைச்சு சாப்பிட போறோம். எஸ், சமைச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயங்காலம் போய் பீச்சில் விளையாண்டுட்டு இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. தூங்கி எந்திரிச்சிட்டு திருப்பி காலைல வந்துதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் மொட்டை அடிக்கிறதுக்கு. நாளைக்கு தான் மொட்டை அடிக்க போறோம், மொட்டை அடிச்சு காது குத்த போறோம். நாளைக்கு தான் அந்த சம்பவம்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் வேளாங்கண்ணியோட ஃபர்ஸ்ட் டே. இப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து சர்ச்சை போய் பார்க்க போறோம். சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு கடைசியா பீச்சுக்கு போய் குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துடுவோம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவோட ஃபர்ஸ்ட் டே பிளான். எல்லாம் சர்ச்சுக்கு போலாம், வாங்க எல்லாரும் போலாமா? எல்லாம் போலாமா? போலாம். பை சொல்லு. Hi guys. இப்போ சொல்லுங்க hi guys. கண்ணு போடு. இப்போ சொல்லுங்க hi guys. Guys, I love you. bye. I love you. I love you. I love you. இப்படி வாடு எப்படி கத்தும்? மாடு எப்படி கத்தும்? ஆடு எப்படி கத்தும்? கொடு கொடு. தொடு, ஆட தொடு. முட்டை கூட கிஸ் முட்டை குடுத்து ஆடுக்கு முட்டை குடுத்து. முட்டை கூட ஒண்ணும் பண்ணாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்தாச்சு. வந்துட்டோம். ப்ரே பண்ணிட்டு இது புது சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து ப்ரேயர் உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் சேர்த்து தான் ப்ரேயர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உள்ள வீடியோ எடுக்க முடியாது, உள்ள வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து உள்ள வீடியோ எடுக்கல. ஸோ இது வந்து புது சர்ச்சு. இப்போ வந்து அடுத்த பழைய சர்ச்சுக்கு போகும். இங்கே பாரு, இங்கே பாரு. என்னது பாது? என்னது கோழி? என்னது கோழி. ப்ரேயர் பண்றான் பாரு, அவன் எப்படி ப்ரேயர் பண்றான் பாரு. ப்ரேயர் பண்ணுப்பா, ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா ரியான் சொல்லு ஏசப்பா சொல்லுடி. இப்படி இதுல நில்லு. அப்படியே தூக்கி வீசு. இந்த மாதிரி உள்ள போடு. ஏசப்பா என்னை காப்பாத்துங்க சொல்லு. தண்ணி சரி, அங்க ஏசப்பா கூப்பிடு. ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ஏசப்பா சொல்லு. பாப்பா சொல்லு. அப்பா ஏசப்பா இங்க பாரு ரியான். ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இதுல உட்கார். இந்த இப்ப கும்பிடு. ஏசப்பா சொல்லுங்க. என்னை காப்பாத்துங்க. காப்பா
ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்க. காப்பி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமேன். ரியான் ஆமேன். ஆமேன். தங்கண்டி நீனு. புடி 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 ரியான் புடி 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 ரியான் புடி ரியான் புடி ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. காப்பி சரி நீ தங்கம். காபி கொடுப்பாரு, டீ கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. வா இருக்கு பாரு, நில்ல பக்கத்துல. உன்னோட ஐட்டா தான் மனுஷன் இருக்குது. கரெக்டா இருக்கு மனுஷா. அப்படியே மூஞ்சியும் ஒத்து போகுது மனுஷா. டைமிங் தெரியாம நான் குடிச்சிட்டு தரேன். நான் குடிச்சிட்டு தரேன். நீ குடிச்சிட்டு குடிச்சிட்டு வா. இது என்ன கடைசியா வரவங்க ரூலா இது? ஆமா. அப்பா மூக்கு ஏறிடுச்சு தண்ணி. பை மனுஷா பாய். பாப்பலாம். வழி தரலைனா மைக்ல அலௌன்ஸ் பண்ணு. நாங்க வந்து கூட்டிட்டு போய்க்கிறோம். பை. அது எங்கயாவது இருக்கும். செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளு. அவங்க சொல்லுவாங்க. மனுஷா அன்சிகாக்கு முட்டை எடுத்து பார்த்திருக்கியா? அன்சிகாக்கு முட்டை எடுத்து பார்த்திருக்கியா? இங்க பேர் அங்க பேர் அன்சிகாக்கு முட்டை எடுத்து. அதான் இங்க பேர் அங்க ஒரு விவேக் மொட்டை அடிச்சு, சமந்தா மொட்டை அடிச்சு, அன்சிகா மொட்டை அடிச்சு. இப்போ எதுக்கு போக போற? ரோலர் கோஸ்டர் போக போறோம். ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்துருவியா? வந்துடும் நினைக்கிறேன். ஃபால்ஸ் இருக்கு மணி. எனக்கு உட்காந்துருக்க மணி. எனக்கு எவனும் தெரியலையாடா. எவன்டா அது? என்ன பண்ற ரேஜி? பெரிய மலை இருக்கு மனுஷா. இவன பக்கெட் வச்சு நான் மலையிலடா பக்கெட் வச்சு பண்ணிட்டேன். டேய் அரே அப்பா மனுஷா. ஒரு பால் வந்து மனுஷா நாலந்து. ஏறு மனுஷா, ஏறு மனுஷா. ஏறு. பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. என்ன வருது?
நல்லா சிரிச்ச மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. அடுத்த ரவுண்டா? இல்ல இல்ல அங்க இருக்க மாமா இருக்கா அப்ப எனக்கு எந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணாலும் எனக்கு தான் தரணும். அப்பா போடுவாரு பாரு. அப்பா கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் பா. ஜாஸ்மின் கொஞ்சம் தள்ளு. நான் போடுறேன் நான் போடுறேன். ஜாஸ்மின் ஜாஸ்மின் கொஞ்சம் தள்ளு. பாபா அவ்வளோதான் போ. 50 ரூபா காலி. எப்படி 50 ரூபா எப்படி காலி பண்ணீங்க? 50 ரூபா வாரி வழங்குனியா? இப்போ நாங்கள் எல்லாரும் கடலுக்குள்ளே போக போகிறோம். கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே இல்லை, சும்மா கரையோரமா. காலை விட நினச்சிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். ஏன்னா நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாது. ஏ ஜாஸ்மினே, ஏ உள்ள போ, சும்மா போ, சும்மா உள்ள போ, உள்ள போ. ஏ உட்காரு. எங்க பின்னாடி போறீங்க? முன்னாடி வாங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே. போ.
வருது ரெடி ரெடி ரெடி. பிரியாணிக்கு இன்றைக்கி மொட்டை அடித்து காது ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வேஷம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதுதான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்க போய் மேக்கப்லாம் முடிச்சிட்டா தான் நம்மளால் மேக்கப் போட முடியும். எல்லாம் மேக்கப் போட விட மாட்டான். அதனால் எப்போயும் அது எல்லா வேலையும் முடிச்சிடும். ஸோ இப்போதைக்கு பொட்டெலாம் வச்சாச்சு, மையெல்லாம் தடவியாச்சு. இதுமாதிரி ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டால் போதும். ட்ரெஸ்ஸு போட்டு கொண்டை போட்டுருணும், அவ்வளோதான். தெரியும் இன்னொன்று வை, 3வது போட்டு வை, 3 போட்டு வை, இன்னொன்று வை. அது தலை சீவிட்டுருக்கு. பவுரு ஏன் இவ்வளோ அடிச்சிருக்கோன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நேரத்தில் அவனே தொடச்சி எடுத்துருவான். அவனே மொத்த பவுரையும் தடவி மொத்தமாக காலி பண்ணிடுவான் பவுடரை. இந்த எப்படி ஷார்ட்ஸாக மாற்ற முடியாதுல்ல, வீடியோ தான் பண்ணல. சூப்பர். இங்கே வரியானு செம்ம. வழியா ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் ரெடி ஆயிடுச்சு. மூஞ்சி பாருங்க. அவ்வளோ நீங்கள் பீச்சுக்கு போயிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறது தான் பாக்கி. பீச்சுக்கு போய் ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறது பாக்கி. ஸோ வாங்க பீச்சுக்கு போகலாம். அப்புறம் எத்தனை காக்கா பாருப்பா. பாரு 3 காக்கா. அங்க பாரு இந்த ஒரு காக்கா. வா வா கூப்பிடு. வா. எங்கே போகிறோம் ரியான்? எங்கே போகிறோம் நம்ம? எங்கே போகிறோம்? பிடிக்க போறோம் நாங்க. காக்கா பிடிக்க போகிறோமா? யாரு காக்கா பிடிக்க போறோம்? ஆரோக்கியமா தான் காக்கா பிடிக்க போறோம்.